இதுதான் உன்னுடைய மகிமையா? அசுரர்கள் சகல சௌபாகியங்களையும் அனுபவிப்பாங்க, உன்னையும் அவங்க திட்டுவாங்க, உன் கையாலேயே செத்து அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், அப்புறம் அவங்களுக்கு சொர்க்கவாசம். ஆனா என்ன மாதிரி பக்தர்களுக்கு எப்பவும் உன் பேரை சொல்லிக்கிட்டு வாழற வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு உன் பேரை சொல்லிக்கிட்டே கண்ணை மூடினாலும் உன் ஆஸ்தானத்துல உன்னை பூஜை பண்ற பாகியம் மட்டும் கிடைக்கல. நிஜமா சொல்றேன், ஜென்ம ஜென்மத்துக்கும் எனக்கு எந்த பலனும் கிடைக்கல. இதுதான் உன் பக்தர்களுக்கு நீ கொடுக்கிற அருள். ஏமா என்னை இப்படி பாடாப்படுத்துற? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கைதியா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கணும்? தாளிகிரி எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுமா. வாழ்க்கை பூரா நான் அதுக்காகவே தியாகம் பண்ணிட்டேனே. இன்னுமா உனக்கு கருணை வரல என் மேல? என்ன சாமி, நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? நம்ம கஷ்டங்களை எல்லாம் நம்ம யார்கிட்டப்பா சொல்லிப்போம்? அந்த தாய் கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, அம்மன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த தாய் தெரிவாளா? உங்களுக்குமானா வேற யாரு இப்படி பேசுவாங்க? நம்ம சுந்தரி சில நேரத்துல யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பா. எதிரில் இருக்காங்கன்னு சொல்லுவா, ஆனா என் கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. ஒரு சில நேரத்துல அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு தோணும். அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அந்த பொண்ணு எப்போ அம்மனை வெறுத்துக்கிட்டு திட்டிக்கிட்டு இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ கண்ணுக்கு அந்த தாய் தெரியணும்னா பிரகலாதனுக்கு காட்சி தந்த மாதிரி நரசிம்மர் ரூபத்துல தான் அந்த அம்மன் வரணும். ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு பொய் சொல்லாத. அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. அவ அம்மனை திட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே பேசிட்டு இருப்பா. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க விருபக்ஷி சாஸ்திரி ஐயா கூடவே இருக்கீங்க. நீங்க பேசுறது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ வருத்தம் இருக்கிற மாதிரியே தெரியுது. எங்க அப்பா நான் தெய்வீக வித்தையெல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவரும் என்ன மாதிரியே தவம் பண்ணுவாரு. ஆனா அவர் பாதி தவம் செய்யும் போதே அவரோட உயிர் பிரிஞ்சு போச்சு. அவர் பாதியில விட்டுட்டு போன தவத்தை நான் நிறைவேற்றணுங்கிறது அவரோட கடைசி ஆசை. ஆனா அவரோட தவத்தை என்னால் நிறைவேற்ற முடியாம போச்சுன்னா அவருடைய ஆத்மா சாந்தி அடையாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நானும் இத்தனை வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா இப்ப என்னோட முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்கல. என்னோட தவத்துக்கு தேவையான மந்திர புஸ்தகங்களும் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது அடையணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். கடைசியில தோத்தும் போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சாமி. நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் குறுக்க வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் போல இருக்கு. நிச்சயமா இல்லப்பா. அந்த தாய் தான் உன்னை இங்க அனுப்பி இருக்கான்னு எனக்கு தோணுது. அந்த சுந்தரியும் அந்த அம்மன் கூட பேசிட்டு இருக்கான்னா இது ஏதோ தெய்வ சங்கல்பம் மாதிரி இருக்கு. உன் மூலமா இந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தி இருக்கா. அறகுறையா இருந்த என் தவத்துக்கு அந்த அம்மன் சரியான வழிகாட்டி இருக்கா. இன்னைக்கு நீதான் எனக்கு புண்ணிய தரிசனம். ஐயா, நான் செருப்ப பாத்துக்கிறவங்க. நான் தான் எல்லாரையும் கையெடுத்து கும்பிடணும். என்ன பார்த்து நீங்க கும்பிடுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது வானத்தை பார்த்து பேசிட்டு இருங்க, நான் போயிடுறேங்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத.
உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.